வாரியார் சாமி சொல்லுவார், நான் பேச போகிறேன், அவர் பெரிய ஆள், சாதாரணமான ஆள் இல்லை, அப்பர் லோயர் இல்லைம்பர். நல்லூரில் சிவபெருமான் சிவலிங்கம், தீண்டா திருமேனி, காலையில் ஒரு நேரம், 10:30 11 மணிக்கு ஒரு நேரம், 1 மணிக்கு ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், ராத்திரிக்கு ஒரு நேரம். எத்தனை நேரம்? 5 நேரம். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல், 5 செயலுக்கும் 5 முகம், 5 நிறம். சிவபெருமான் நிறம் மாறிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கும் திருநல்லூர். கடவுள்கிட்ட என்னம்மா கேட்கலாம்? ஒன்றும் கேட்கக்கூடாது. என்ன கொடுக்குறியோ கொடுத்துக்கப்போ. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டு மயன்மார்க் அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ என்ன கொடுக்குறியோ அது நான் கேட்டதாய் இருக்கட்டும். திருப்பூந்துருத்தியில் இருக்கிற பொழுது ஒரு செய்தி கிடைச்சது. சம்பந்தர் பல்லக்கில் வருகிறார். எங்க? திருப்பூந்துருத்திக்கு. இவர் இறங்கி போயிட்டார். தூரத்தில் பல்லக்கு வருது. இவர் அங்கே போய் பல்லக்கு பின்பக்கத்தில் போய் தூக்கிக்கிட்டு வர்றார். பல்லக்கு, அந்த காலத்து பல்லக்கு பார்த்துருக்கீங்களா? பின்பக்கத்தில் போய் தூக்குறார். அவருக்கு தெரியாது. பின்னாலையில் முன்னால் தூக்கி இருந்தால் சம்பந்த சாமிக்கு தெரிஞ்சிடும். பின்னால் போய் தூக்கிக்கிட்டே வரார். திருப்பூந்துருத்திக்கு வந்தாச்சு. சம்பந்தர் பல்லக்குள்ளே இருக்கார். அப்பர் சுவாமி இருக்காரா பாருங்க. உள்ளே போய் தேடுனா இல்லை. இவர் தான் இங்கே பின்னாடையில் இருக்காரு. அப்பர் எங்குற்றார். இவர் ஓடி வந்து தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். இந்த கைதட்டு யாருக்கு? சம்பந்தருக்கா அப்பருக்கா? பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தோல்ல தூக்கி இருக்கார். ஏன்? முன்னால தூக்கினா தெரிஞ்சிருமா? சொல்லிடுவாராம். பின்னால போய் தூக்கி தொண்டு செய்யணும். அது அடுத்தவங்களுக்கு தெரியாமலேயே செய்ய வேண்டும். அதுதான் அப்பரடிகள். SR தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி. எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் சிதம்பரத்துக்கு வந்துட்டீங்க, பக்கத்தில் சீர்காழி, அங்கே ஒரு சின்ன குழந்தை தமிழ் பாடுது. அப்பர் சுவாமிக்கு வயசு 61. ஞானசம்பந்தர் பிறக்கிற போது இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 60 இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 63 64 இருக்கும் வச்சுக்கிடுங்க. அந்த நேரம் ஒரு குழந்தை பாடுதா. யாரு? நான் பார்க்கணுமே. சிதம்பரம் பக்கம் தானே சீர்காழி. நட போயிட்டார். இவர் வர்றாருன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு. அங்கிருந்து ஓடி வந்தார். கட்டி தழுவி கொண்டார்கள். ஞானசம்பந்தர் இவரை பார்த்தார். அப்பரேன்னார். அப்பரே. இவர் என்ன சொல்லணும்? மகனே. அடியேன். அதான் சார் பணிவு. அடியேன். என்ன இருந்தாலும் நீங்கள் பெரிய ஆள். வயசில் 2 பேருக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட 57 வயசு. சும்மா இல்லை, என் கணக்கு சரியாக இருந்தால் 60 வயசு கூட இருக்கும். ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். என்ன சொன்னார்? அப்பரே அடியேன். இவருக்கு எத்தனை பேர் பார்த்தீங்களா? கைலாசத்தில் தவம் இருந்த பொழுது வாகீச முனிவர், இவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளையா பிறந்த போது மறந்துட்டீங்களே, மருள் நீக்கியார். அதுக்கப்புறம் இந்த
கூற்றாயினவர் பாடினார்ல, அப்போ சிவபெருமான் கொடுத்த பெயர் திருநாவுக்கரசர். அவர் சொன்னார், உன் வார்த்தை அமுதம், நீ நாவுக்கு அரசன், திருநாவுக்கரசர். யார் கொடுத்த பேரு? சிவபெருமான். அருணகிரிநாதர் யார் கொடுத்த பேரு? முருகன் கொடுத்த பேரு. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பலமடிய வேல்விடு கரத்தனே போற்றி, கரதலக பாலி குரு வித்தனே போற்றி, பெரிய குரமாதனை புயத்தனே போற்றி, பெருவாழ்வாம் பிரமனரியா விரத தட்சிணாமூர்த்தி, பரசமய கோளரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே. திருப்புகள் யோக்கியர் பெருமாளாம். திருப்புகள் படித்தா யோக்கியனாயிருவானா. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, என்ன அருணகிரிநாதான்னு கூப்பிட்டியே அப்பா. பேரு வச்சது யாரு? சிவபெருமான். திருநாவுக்கரசருங்கிற பேரு யாரு வச்சா? சிவபெருமான். இப்போ சம்பந்த சுவாமி அப்பரேன்னாரா, இன்னொரு பேர் சேர்ந்துக்குச்சு. வாரியார் சாமி சொல்லுவார், நான் பேச போகிறேன், அவர் பெரிய ஆள், சாதாரணமான ஆள் இல்லை, அப்பர் லோயர் இல்லைம்பர். லோயர் இல்லை அப்பர், இதெல்லாம் வாரியார் சாமி. நாங்கள்லாம் அவர் பேச்சை கேட்டு கேட்டு வளர்ந்தவங்க. எங்கள் ஊரில் அவருக்கு முன்னால் உட்காந்து புத்தகம் வாங்குவோம். நல்ல கேள்வி கேட்பார், பதில் சொன்னால் ஒரு புத்தகத்தை தூக்கி போடுவார். எத்தனை காட்சிகள் மறக்க முடியாது. சரி, சம்பந்தரை பார்த்தாச்சு. கோயிலுக்கெல்லாம் போனாங்க, கும்பிட்டாங்க, புறப்பட்டார். நேரம் இல்லை, வேகமாக கிளம்புறார். திருவாவடுதுறை, திருவிடமருதூர். திருவிடமருதூருக்கு என்ன பெருமை? அந்த கோயிலில் சிவபெருமானுக்கு என்ன பேரு சொல்லுங்க? திருவிடமருதூர் மகாலிங்கம். மகாலிங்கம் என்னங்க? மதுரையில் சொக்கலிங்கம். அந்தந்த ஊரில் அவ்வளவுதான் பேர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர், இங்கே மட்டும் மகாலிங்கம். இதனால் மற்றதெல்லாம் கோயில், இது நாடு. புரியலையே சார்? சோழ நாடு. மேலே ஹெலிகாப்டரில் போகிறோம், வச்சுக்கிடுங்க. நான் கைலாஷ் யாத்திரை பண்ண போது ஒரு 10 கிலோமீட்டர் ஹெலிகாப்டரில் போனேன். பயந்து போச்சு. மலையை பார்த்தா மலையை ஒட்டி போகிறேன், முட்டுனான்னா நாளைக்கு பேப்பரில் வந்துடும். 8-10 கிலோமீட்டர் ஹெலிகாப்டரில் ஓட்டுறவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தேன். மறக்க முடியாது. இப்போ கற்பனை பண்ணுவோம், மேலே ஹெலிகாப்டர், கீழே சோழ நாடு, கோயில். பிள்ளையார் இருக்க வேண்டிய இடத்துல திருவலஞ்சுழி பிள்ளையார், முருகன் இருக்க வேண்டிய இடத்திலே திருவேரகம் சுவாமிமலை முருகன், நவக்கிரகம் கோயிலில் இருக்க வேண்டிய இடத்திலே சூரியனார் கோயில், நடராஜா இருக்க வேண்டிய இடத்திலே சிதம்பரம், சண்டீசர் இருக்க வேண்டிய இடத்திலே திருச்செஞ்சலூர். ஊர் இருக்கு, ஊர் அந்தந்த ஊர், அந்தந்த சந்நிதி இல்லை, அந்தந்த சந்நிதி பதிலாக ஊர். சிவபெருமான் இருக்க வேண்டிய இடத்திலே திருவிடைமருதூர். அப்போ சோழ நாட்டை ஒரு கோயிலாக வைத்து பார்த்தால், கர்ப்பக்கிரகமாய் இருப்பது, கருவறையாய் இருப்பது திருவிடைமருதூர். அதனாலே அதுக்கு என்ன பேர்? பெருமானுக்கு மகாலிங்கம்னு பேர். கனியினும் ஒரு பெயர்த்து கூப்பிட்டாரு, டேய் உனக்கு என்னடா பிடிக்கும்? மாம்பழம் பிடிக்கும்னா. உட்கார்றா, இந்தா 4 மாம்பழம் சாப்பிடு. 5வது மாம்பழம், ஐயோ வேண்டாம், நீ வாய் பொத்து போயிடும். அடுத்த ஒரு பையன் வந்தேன், 15 வயசு, உனக்கு என்னடா பிடிக்கும்? வெள்ளைக்கட்டி, இந்தா 4 வெல்லம் சாப்பிடு. 5வது வெல்லம், ஐயோப்பா வேண்டாம்ப்பா. 3வது ஒரு 20 வயசு, உனக்கு என்னடா பிடிக்கும்? கல்யாணம், பொண்ணு தான் பிடிக்கும். இந்தா கல்யாணத்தை பண்ணிக்கோ, அழகான பொண்ணு. கண்ணதாசனுக்கு கல்யாணம் பேசினாங்க, 10-12 வீட்டில் பொண்ணு சொல்லி விட்டாங்க. இந்த பையனுக்கு, பையன் அழகாக இருக்கான்,
இந்த பையனுக்கு அப்போவெல்லாம் பழுக்கை இல்லை, நல்லா இருந்தார். இந்த பையனுக்கு பொண்ணு கட்டுறோம். அவரை கூட்டிக்கிட்டு தெருவில் போகிறாங்க, ஊர்வலம். அப்படி போகிற பொழுது அவங்க மாமா பக்கத்தில் இருக்கார். ஏ முத்தையா, உனக்கு பொண்ணு சொல்லி விட்டுருக்காங்க. இந்த பொண்ணு, அந்த பொண்ணு, அந்த பொண்ணு, 10 பொண்ணு வரிசைக்கு காமிச்சாங்க. பார்த்தாரு. வெளியே வந்த உடனே மாமா கேட்டார், ஏண்டா முத்தையா, உனக்கு எந்த பொண்ணை பிடிச்சிருக்கு? எல்லா பொண்ணையும் பிடிச்சிருக்கு. புரியுதா? அது மாதிரி இந்த பயலுக்கு இப்போ கல்யாணம். சரி, 1 மாம்பழம், 2 வெள்ளைக்கட்டி, 3 பொண்டாட்டி கல்யாணம், 4வது ஒருத்தர் 40 வயசு. உனக்கு என்னையா பிடிச்சிருக்கு? நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும். பதவி 4 பேரையும் கேட்குறார். இந்த இன்பமெல்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்? வெள்ளைக்கட்டி கொஞ்ச நாளைக்கு, அதுவும் 5வது வெல்லம் வேண்டாம், 5வது மாம்பழம் வேண்டாம். கல்யாணம் முதல்ல அழகாத்தான் இருப்பா, வயசாக வயசாக வேல் கண்ணு கோல் கண்ணா போயிருமில்ல. வேர்க்கண்ணல் என்றிவளை வெகன்மின் மற்றிவளும் கோர்க்கண்ணல் ஆகும் குனிந்து நாலடியார். கோர்க்கண்ணா போயிருமில்ல, கோலே கண்ணா போகும்ல. அதனால அதுவும் அவ்வளவுதான். பதவி சொல்லவே வேண்டாம். மந்திரின்னா மந்திரி, எந்திரின்னா எந்திரி. பேப்பரை பார்த்தா தான் தெரியும் பதவி இருக்கா இல்லையான்னு. இதெல்லாம் விட என்னைக்கு நிற்கிறது ஒன்று இருக்கு, பேரின்பம். எது தெரியுமா? திருவிடைமருதூர் பெருமானுடைய அந்த திருவடி நீழல். அது என்னைக்கு இருக்கும். புரியுதா புரியலையா? கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும், கட்டிப்பட்ட கரும்பு தான் வெள்ளைக்கட்டி. பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடை மருதனே. அவனை போய் சேர்ந்துட்டா அவர்களுக்கு இறைவன் இனிமையானவன். எந்த ஊரில் பாடுறாரு? திருவிடைமருதூர். ஒவ்வொரு ஊராக சொன்னால் நேரம் ஆகி போயிடும். நான் என்ன பண்ணுறது? எல்லாம் முடிச்சுதா? கும்பகோணத்துக்கிட்ட வந்தாரா? நல்லூர். மனசுக்குள்ளே ஒரு எண்ணம், பெருமானே உன் திருவடி என் தலையில் படணும். நான் என்ன இருந்தாலும் சமணத்திலிருந்து வந்தவன். இந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளுக்கு இருக்கு. உன் திருவடி என் தலையில் படணும். இதான் பிரார்த்தனை. நல்லூர் கும்பகோணத்துக்கிட்ட போயிருக்கீங்களா? கையை தூக்குங்க போனவங்கள்லாம். நான் தான் கையை தூக்கணும். சந்தோஷந்தாயி, சந்தோஷந்தாயி. இங்கே தூக்குறாங்க 4-5 பேர். நல்லூரில் சிவபெருமான் சிவலிங்கம், தீண்டா திருமேனி. காலையில் ஒரு நேரம், 10:30-11 மணிக்கு ஒரு நேரம், 1 மணிக்கு ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம், ராத்திரிக்கு ஒரு நேரம். எத்தனை நேரம்? திருவாசகம் ஞாபகம் வருதா? நிறங்களோர் 5உடையாய். என்னம்மா? நிறங்களோர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. 5 நேரம். ஆக்கல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல். 5 செயலுக்கும் 5 முகம், 5 நிறம். சிவபெருமான் நிறம் மாறிக்கிட்டு இருக்கார். இன்னைக்கும் திருநல்லூர் கோயிலுக்கு போனாராம். பெருமான் சொன்னாராம், உனக்கு திருவடி தீட்சை தந்தோம். திருவடியை தூக்கி தலையில் வச்சார். அப்பா, நமக்கு விருப்பமானது திருவடியா திருமுடியா? நமக்கெல்லாம் என்ன பேரு? அடியார்கள்னு பேரு, முடியார்கள்னா பேரு. அடி ஆட்கள்ங்கப்படாது, அடியார்கள். நீங்க பாட்டுக்கு அடி ஆட்கள்னு பேரை மாத்திரப்படாது, அது வேற. அடியார்கள், திருவடிக்கு சொந்தக்காரர்கள். நமக்கெல்லாம் அதானிக்க பேரு. என்ன வேணும்? திருவடி தான் வேண்டும். மாணிக்கவாசகசாமி திருவாசகம் தொடங்குகிற பொழுது 17 முறை அடிக்கி வாழ்த்து சொன்னார். நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன்
பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி. 17 முறை அடிக்கு வணக்கம், திருவடிக்கு வணக்கம். திருவடி தலையில பட்டுதான் சந்தோஷம். ஆகா, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். ஆண்டவனுக்கு முன்னால போய் நஞ்சு பாடணும், மனசு நஞ்சு உருகணும், கண்ணில் கண்ணீர் வரணும். நமக்கு குத்துனா கூட வரமாட்டேங்குது. மாமியார் செத்து போனதுக்கு மருமக வெங்காயம் உரிக்கிற போது கண்ணீர் விட்டாலாம். நமக்கு கடவுள்கிட்ட போனால் கண்ணீர் வரல, கண்டவங்கிட்ட எல்லாம் கண்ணீர் வருது. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். மனசு எவ்வளவுக்கு நையுதோ நம்ம பண்ணின வினைகள் அவ்வளவுக்கு நஞ்சு போயிடும். சந்தோஷந்தானே? வினையெல்லாம் நஞ்சு போயிடும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களித்துடிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போத விழுந்து மதுவாய்ப் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாரே. அங்கிருந்து புறப்பட்டார். அப்பூதி அடிகள் வீட்டுக்கு போயிட்டார். அப்பூதி அடிகள் வீட்டிலே அப்பூதி அடிகளுடைய மகன் விஷத்தினால் இறந்தவனை எழுப்பினார். அதை நம்ம பின்னால பார்க்கலாம். இன்னைக்கு நேரம் கிடையாது, நினப்பு மட்டும் வச்சுக்கிடுங்க. லேச தொட்டு இருக்கேன். 2 நாளைக்கு அப்புறம் அப்பூதி அடிகள் புராணம் வரப்போகுது, அப்போ விரிவாக பார்க்கலாம். அப்பூதி அடிகள் ஒரு ஐயர், இவர் வேளாளர். அந்த காலம் ஐயர் ரொம்ப பெரியவர், வேளாளர் கீழே நிற்கிறவர்னு நினைச்ச காலம். இவர் காலில் அவர் வந்து விழுவார். எப்போ பார்த்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. இந்த பையன் யாரு? மூத்த திருநாவுக்கரசு. அவன் 2வது திருநாவுக்கரசு. இந்த பொண்ணு நாவுக்கரசி, அந்த பொண்ணு திலகவதி. உங்க வீட்டுக்கு பேரு அப்பரகம். இங்க வர்றா என்ன, திருநாவுக்கரசருக்கு ஒரு ரசிகர் மன்றமே வச்சார் திங்களூர்ல. கதை ரொம்ப பெருசு, நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன், மன்னிச்சுக்கிடுங்க. அந்த ஊருக்கு போனார். அந்த குழந்தை பாம்பு கடிச்சு இறந்து போச்சு. அப்பர் சுவாமிகள் எழுப்பினார். திருவாரூருக்கு போயிட்டார். தியாகராஜ பெருமானை பார்த்தார். அங்கே மார்கழி மாதம் திருவிழா பார்த்து கும்பிட்டார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். ஒரு பொண்ணு தியாகராஜ பெருமான் பேரை கேட்டாளாம். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அவர் எப்படி இருப்பார்? செக்கச்செவேல்னு இருப்பார். சிவபெருமான் நல்ல சிவப்பு தெரியுமா? அம்பாள் மீனாட்சி. சிவபெருமான் பொன்னரம், அம்பாள் எந்நரம். இப்போ புரியுமே? அவர் அப்படி சிவப்பு. அதை அற்புதமாக பாடுறார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள். அவர் எப்படி நல்ல அழகா இருப்பார். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள். எந்த ஊர்? திருவாரூர். அவனுக்கே பைத்தியமாகி விட்டாள். பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அப்பா அம்மா எல்லாம் மறந்து போச்சு. அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை. இந்த ஆசாரம் சடங்கு கிடங்கு எல்லாம் ஓடி போயிடுச்சு. மனசு கடவுள்கிட்ட போயிடுச்சு. தன்னை மறந்தாள். உன் பேர் என்ன? தியாகராஜனுங்கிறா. இவ பேரை கேட்டா அவன் பேரை சொல்றா. தன்னை மறந்தாள், தன் நாமங்கெட்டாள், தலைப்பட்டாள். ஐயா ஞாபகம் வருதா? தலைப்பட்டாள். இது யாரு வார்த்தை? திருவள்ளுவர்.
தலைப்பட்டார் தீரத் துறந்தார். ஞாபகம் வருதா? மாயை வலைப்பட்டார் மற்றையவர். அந்த வார்த்தை தலைப்பட்டால் ஆண்டவனோட ஆன்மா மகிழ்ச்சியாய் இருக்கிறதுக்கு அப்பர் சுவாமிகள் எடுத்த வார்த்தை, திருவள்ளுவர் கொடுத்த தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. எந்த ஊர்? திருவாரூர். எல்லாம் புறப்பட்டு போயாச்சு. திருப்புகலூருக்கு போயிட்டார். திருப்புகலூருக்கு சம்பந்த சுவாமி 2வது முறையாக வந்துட்டார். முதல்ல சீர்காழியில் பார்த்தாங்க, இப்போ 2வது சந்திப்பு திருப்புகலூர். ஆமாம், அப்பர் சுவாமி எங்கேருந்து வர்றீங்க? திருவாரூர்லேருந்து வர்றேன். திருவாரூரில் என்ன செய்தி? ஆதிரை வண்ணம், மார்கழி மாதம், திருவாதிரை தரிசனம். நடராஜா, தியாகராஜா. நடராஜாவுக்கு சிதம்பரம் ரகசியம், தியாகராஜாவுக்கு திருமேனியே ரகசியம். தியாகராஜா திருமேனியை பார்க்க முடியாது. கால் ஓரத்தில் பார்க்கலாம், 2 கையை பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம், வேற எதையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நாளைக்கும் அப்படி. தியாகராஜாவுக்கு உடம்பே ரகசியம், இவருக்கு ஆகாச வெளி ரகசியம். இது பொன்னம்பலம், அது பூவம்பலம். இவர் நின்று ஆடுவார், அவர் இருந்து ஆடுவார். திருவாரூர். திருவாரூருக்கு போயிட்டு வந்தேன். அப்படியா? நான் போய் பார்க்கணுமே, நான் போயிட்டு வந்துடுறேன். திருஞான சம்பந்தர் திருவாரூருக்கு போனார், பார்த்தார், திரும்பி வந்தார். 2 பேருமா புறப்பட்டு திருவீழி மிளலைக்கு வந்துட்டாங்க. திருவீழி மிளலை 2 பேர். யார் 2 பேர்? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். வித்தியாசம் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 60 வருஷம். நல்ல ஞாபகம் வச்சுங்க. பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம்னா எப்படிங்கிறீங்க? சரக்குகளை பூரா பதுக்கி விட்டாங்க. இருக்கு உள்ள வச்சு பூட்டி விட்டான். 5 ரூபா அரிசியை 10 ரூபா கொடுத்தான் தருவாங்க. அப்படி ஒரு பஞ்சகாலம். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்சகாலத்திலும். படிக்காசு புலவர் பாடுறாரு, கார் தட்டிய பஞ்ச காலத்திலும் யார் தட்டிலும் தட்டு வாராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துறை மால் சீதக்காதி வரோதயனேன். ஷேக் அப்துல் காதர் மரக்காயர் சீதக்காதி அவரை பற்றி பாடின பாட்டு. பஞ்சம் வந்துருச்சு, என்ன செய்கிறது? சிவபெருமானை கும்பிட்டாங்க. அவர் சொன்னார், ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுக்குறேன். கிழக்கு சந்நிதியில் வச்சிருக்கிற காசு சம்பந்தருக்கு, மேற்கு பக்கம் வச்சிருக்கிற காசு அப்பருக்கு. எடுத்துக்கிட்டு காசை, தங்க காசு 24 கேரட்டு. இன்னைக்கு 1 லட்சம் ரூபா தாண்டிருச்சு. 8 கிராம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா தாண்டிருச்சு. 24 கேரட்டு தங்க காசு. வளைச்சா வளையும். ஆளுக்கு ஒரு காசு எடுத்துக்கிடுங்க. காசு எடுத்தாங்க. கடைகளை கொண்டே கொடுத்து மளிகை சாமான் வாங்கி சாப்பாடு நடக்குது. 3 நாள் ஆச்சு. திருஞான சம்பந்தருடைய அடியார்கள் உள்ள வந்தாங்க. சாமி, என்ன ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்லுங்க. இந்த அப்பர் சுவாமிகள் மடத்தில் காலையில் 10 மணிக்கு சாப்பாடு போடுறாங்க. நம்ம மடத்தில் சாப்பாடு 12:30 ஆகுது. பசிக்குது. நம்மளாக இருந்தால் அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து உட்காந்துருவேன் இல்லையா? ஒரு ஊரில் முதல் பந்தியில் ஒருத்தன் சாப்பிட்டேன். நான் உன்னை வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டேன். கடைசி பந்தியில் நான் உட்காந்து சாப்பிட்றேன், வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றேன். என்னடான்னு கேட்டால் நமக்கு பசி அதிகம். முதல் பந்தியிலையும் சாப்பிட்டு கடைசி பந்தி பாவம். ஏயா வயிறு கொண்டது தானேயா சாப்பிட போகிறேன். அது மாதிரி என்ன காரணம்? அது என்ன? அப்பர் சுவாமிகள் மடத்தில் 10 மணிக்கு சாப்பாடு, நம்ம மடத்தில் 12:30 மணி. ஏன்? கூப்பிடு சமயக்காரர. சாமி, நீங்கள் கொடுக்குற தங்க காசை கடையில் கொடுத்தா வாங்கி இப்படி பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், உரைக்கிறேன்,
மத்தியஸ்த கடைக்கு எடுத்துக்கிட்டு போகிறேன். அப்புறம்தான் ஒத்துக்கிறேன். 2 மணி நேரம் போயிடுது. திருநாவுக்கரசருக்கு கொடுத்த காசு சுத்தமான காசு 24 கேரட்டு. உங்களுக்கு கொடுத்தது 22 கேரட்டு. செம்பு அதிகம், வாசி அதிகம். அதனால இந்த சிவபெருமான் பண்ணுறது அநியாயமா நியாயமா? என்னங்க அது யாராக இருந்தால் நமக்கு என்ன தப்பு? தப்பு தானையா? என்ன அவருக்கு மட்டும் வாசி இல்லாத காசு. வாசின்னா குற்றம். வாசியை திருப்பி போட்டா சிவா. குற்றம் இல்லைன்னா சிவா, குற்றம் இருந்தா வாசி. உங்களுக்கு மட்டும் இப்படி, அவருக்கு? சிவபெருமான் ஏன் பண்ணார் தெரியுமா? திருநாவுக்கரசு பெருமான் எந்த ஊருக்கு போனாலும் கையில் ஒரு பெரிய சைஸ் தோசை கரண்டியை தூக்கிட்டு போவார். உளவாரப்படைன்னு பேர். எல்லா இடத்துலையும் குப்பை, செத்த, முள், கல் எடுத்து போட்டு கைத்திரு தொண்டு செய் கடப்பாட்டினர். பெரிய புராணம். கைத்திரு தொண்டு. திருஞான சம்பந்தர் அது ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. அவர் சிவபெருமானுக்கு பிள்ளை. அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார். சின்ன பிள்ளை. அது கம்பீரமாக வரும். பின்னால் 1000 பேர் வருவாங்க. அப்பர் சுவாமி ஒத்த ஆள் எல்லா இடத்துலையும் சுத்தம் பண்ணிக்கிட்டே போனாராம். இந்த கைத்திருத்தொண்டு செய்ததுக்காக இவருக்கு வாசி இல்லாத காசு. கைத்திருத்தொண்டு செய்யாமைக்காக அவர் பிள்ளையே ஆனாலும் ஞானசம்பந்தரே ஆனாலும் அவருக்கு வாசி உள்ள காசு. இதுதான் சிவபெருமானுடைய தராசு. கோயிலுக்கு போனால் சர்வீஸ் பண்ணணுமா வேண்டாமா? மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சேரையெல்லாம் தூக்கி மேலே போட்டுட்டு போகணுமா வேண்டாமா? அதுதான் சர்வீஸ். இங்கே சேர் இருக்கு, எடுத்து போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச காரியம் ஒன்று செய்கிறோம் கோயிலுக்கு. சிவபெருமானே வாசி தீரவே காசு நல்குவீர் ஏசின் மிடலையீர். அந்த பாட்டு அருமையான பாட்டு. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்கிறார், கோர்ட்டில் கேஸ் நடக்குதா, உன் பக்கத்தில் நியாயம் இருக்கா? அது முக்கியம். உன் பக்கத்தில் நியாயம் இருந்து எதிராளி கோர்ட்டில் பணத்தை கொடுத்து 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 உன்னை கஷ்டப்படுத்துறானா, இந்த பதிகத்தை பாடு, தீர்ப்பு உனக்கு வரும். எந்த பதிகம்? வாசி தீரவே காசு நல்குவீர். அந்த பதிகம் சின்ன சின்ன வரி. யாசின் மிடலையீர் ஏசல் இல்லையே 4 தான். அண்ணலாலவாய் நன்னி நாந்தனை எண்ணியே தொழ திண்ணம் இன்பமே அடிகளாலவாய் படிகொள் சம்பந்தன் முடிவில் இந்தமிழ் செடிகள் நீக்குமே. மதுரையில் பாடினது திரு இருக்கு குரல்னு பேர். இந்த தமிழில் அத்தனை பாட்டு பாடி வச்சு தமிழ் இயக்கத்தை நடத்தின தமிழ் ஆகரர் சம்பந்த சுவாமி. எழுதி வச்சுங்க. தமிழ் ஆகரர், தமிழ் இயக்கத்தை நடத்தினவர் ஒரு பக்கம். இப்போ காசு, நல்ல காசு கிடைச்சிது. ஆக 2 இடத்துலையும் நல்ல சாப்பாடு நடந்தது. எல்லாம் தாண்டியாச்சு. வேதாரண்யத்துக்கு வந்துட்டாங்க. அவருக்கு தெரியும் மணி 8 ஆயிடுச்சுன்னு. அதான் வேகமாக எங்கே வந்துட்டாரு? வேதாரண்யத்துக்கு வந்துட்டார். திருமறைக்காடு. கதவு சாத்தி கிடக்கு. எப்பவுமே ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா நேர் கதவு வழியாத்தான் உள்ளே போகணும், பின்கதவு வழியாக போகக்கூடாது. ஆஞ்சநேய சுவாமி இலங்கையில் 7000 வருஷத்துக்கு முன்னால் பின்கதவு வழியாக சீதையை தேடி உள்ளே போய் பிரதோஷ காலத்தில் குதிச்சாரு. அருமையான லங்கை அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. அருமையான ஊருங்க. இலங்கைக்காரங்களுக்கு உள்ள தமிழ் பற்றும் சைவ பற்றும் உலகத்தில் யாருக்கும் கிடையாது. எழுதி வச்சுங்க. அமெரிக்காவுக்கு போகிறேன், 50 கோயில் யாழ்ப்பாணத்துக்காரங்க. ஆஸ்திரேலியா ஊருக்கு 2 கோயில் யாழ்ப்பாணத்துக்காரங்க. சிங்கப்பூர் செண்பக விநாயகர் கோயில் தங்கத்திலே இழைச்சிருக்காங்க யாழ்ப்பாணத்துக்காரங்க.
எங்கே போங்க யாழ்ப்பாணத்துக்காரங்க தமிழையும் சைவத்தையும் இரண்டு கண்களாக கொண்டவர்கள். வீட்டு பிள்ளையெல்லாம் தேவாரம் திருவாசகம் சொல்லுது. நம்ம வீட்டில் யார் சொல்லுவா? சினிமா பாட்டு வேணுன்னா சொல்லும். நம்ம அப்படி கெட்டு போயிட்டோம். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. யார்? யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். இப்போ திருமறைக்காடு முன்கதவு சாத்தி கிடக்கு. முன்கதவு வழியாத்தான் போகணும், பின்கதவு வழியாக போகக்கூடாது. ரெண்டு பேரும் நிற்கிறாங்க. சம்பந்தர் அப்பரை பார்க்கிறார். அப்பரே, உங்கள் அப்பருடைய திருக்கதவம் திறக்க பாடுக. கோயில் கதவை திறக்கணும், நீங்கள் பாடுங்கள். பான்னா வாய் திறக்குமா மூடுமா? பா திறக்கும். பண்ணினேர் மொழியாள் உமை பங்கரோ. அந்த பாட்டு நேரம் இல்லை, ஓடுறேன். கண்ணினால் திருக்கதவம் திறப்பின்மினே. கதவு திறக்கலை. ஒரு பாட்டு, ரெண்டு பாட்டு, மூணு பாட்டு, 7 பாட்டு, 9 பாட்டு, 10 பாட்டு. சிவபெருமான் பாட்டை கேட்டு மயங்கிட்டாரா, கதவை திறக்க மறந்துட்டார். அதுதான் அதில் கஷ்டம். காரியம் ஆக மாட்டேங்குது. அவர் நல்லா இருக்கு பாட்டுன்னு ரசிச்சுக்கிட்டே இருக்கார். இவர் பார்த்தாரு, ஐயோ கடவுளே, சீக்கிரமாக திறக்கணுமே, 10 பாட்டு ஆயிடுச்சேன். இரக்கம் ஒன்றிலீர் எம்பெருமானீரே. ஐயா, உனக்கு இரக்கம் இல்லையா? சரக்க இக்கதவம் திறப்பிம்மினே. சரட்டுன்னு இந்த கதவை திற. ஐயோ, 10 பாட்டு ஆயிடுச்சா? ஐ ஆம் சாரி. கதவை திறந்துட்டார் சிவபெருமான். சரக்க. உடனே என்ன வாக்குங்கிறீங்க? வாக்கிற்கு அப்பர், வாக்கிற்கு அப்பர். அப்படி சொற்கு உறுதிக்கு அப்பர். அது அருமையான வாக்கு. கதவு திறந்தாச்சு. எல்லாரும் போனாங்க, கும்பிட்டாங்க. ராத்திரி ஆச்சு. கதவை சாத்தணும். சாத்தாம விடலாமா? கதவு சாத்தி பூட்டி இருக்கிற போதே சாமி காணாம போயிடுது. காணாம போறது பெருசு இல்லை, காணாம போனது அடுத்த ஆட்சிகளை தான் தெரிய வருது. தெரிய வருதா இல்லையா? எப்பவோ போனுச்சுங்கிறாங்க, அது கூட தெரியலை. காணாம போயிரு. காமத்தை கடத்துங்கள், கோபத்தை கடத்துங்கள், ஆணவத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்னோம். எல்லாம் கோயிலில் போய் சாமி சிலையை கடத்தி விட்டாங்க. கோயில் சாத்தனும். திருஞான சம்பந்தர் வந்தார். மதுரம் மதுரம் மூடுதா? பாட்டு பாடினார். கதவு ஒரு பாட்டு முடிச்ச உடனே சாத்திருச்சு. அப்புறம் 10 பாட்டு முறைக்காக பாடிவிட்டார். அப்பர் சுவாமிக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் 10 பாட்டு பாடினேன், அப்புறம்தான் கதவு திறந்தது. அவர் ஒரு பாட்டு பாடினாரு, கதவு மூடிடுச்சு. அந்த அளவு பக்தி எனக்கு எப்போ வரும்? அதுதான் அப்பர் சாமி. நம்மளா இருந்தா புரியுதா? வீட்டில் கரண்ட் போயிடுச்சா? ஆமாம். எய்த்த வீட்டில் கேட்டியாடா? கரண்ட் இல்லை. அடுத்த வீட்டில் கேட்டியா? கரண்ட் இல்லை. மூல வீட்டில் கரண்ட் இல்லை. தெருவில் யாருக்கும் கரண்ட் இல்லை. அப்பாடா சந்தோஷம். யாம் பெற்ற துன்பம் பெருகையும் வையகம். நம்ம அப்படித்தானே? என்ன நினைக்கிறார்? எனக்கு அந்த பக்குவம் வரலையே. அழுக. ஆமாம், சிவபெருமான் பண்ணது சரியா தப்பா? இப்படி கேட்குறேன். ஒரு கேள்வி கேட்குறேன். திருநாவுக்கரசர் 10 பாட்டு பாடுற வரைக்கும் கதவு சாத்தி இருந்துச்சா திறந்து இருந்துச்சா? சாத்தி இருந்துச்சு. கடைசி பாட்டில் தானே திறந்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 10 பாட்டுக்கு சாத்தி இருந்துச்சு, ஒரு பாட்டுக்குத்தான் திறந்தது. திருஞான சம்பந்தர் பாட்டு பாடுற பொழுது திறந்திருந்ததா சாத்தி இருந்ததா? திறந்திருந்தது.
ஒரு பாட்டு முடிச்ச உடனே 10 பாட்டுக்கு சாத்தி இருந்தது. அங்கேயும் 10 பாட்டுக்கு சாத்தி இருந்தது, இங்கேயும் 10 பாட்டுக்கு சாத்தி இருந்தது. அங்கேயும் ஒரு பாட்டுக்கு திறந்திருந்தது, இங்கேயும் ஒரு பாட்டுக்கு திறந்திருக்கு. இதில் என்னடா வித்தியாசம்? மனுஷன் மனசு தான் வித்தியாசம். கடவுள் கொடுக்கிறார், இந்த மனசு பக்குவமாகணும். கடவுள்கிட்ட என்னம்மா கேட்கலாம்? ஒன்றும் கேட்கக்கூடாது. என்ன கொடுக்குறியோ கொடுத்துக்கப்போ. வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டு மயன்மார்க் அறியோயினி, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நீ என்ன கொடுக்குறியோ அது நான் கேட்டதாய் இருக்கட்டும். ஆனால் மனசு உள்ள உதைக்குது. ராத்திரி படுத்தார், தூக்கம் வரல, பிறந்தார். பக்கத்தில் ஞானசம்பந்தர் படுத்திருக்கார். திடீர்னு யாரோ வான்னு கூப்பிடுறாங்க. அப்பர் சுவாமி 75 வயசு, உத்தேசம், எந்திரிச்சிட்டார். முன்னால் சிவபெருமான் ஒளி மாதிரி போகிறார். இவர் ராத்திரியில் எந்த ஊரில்? திருமறைக்காடு, வேதாரண்யம். நான் அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். அப்படியே நடந்து போகிறார். கொஞ்ச தூரம் திருவாய்மூர். என்ன ஊர்? திருவாய்மூர். திருவாய்மூருக்கு போயாச்சு. போனால் ஒளி மறைஞ்சிருச்சு. நிற்கிறார் அப்பர் சுவாமி. திரும்பி பார்த்தா திருஞான சம்பந்தர் வந்து நிற்கிறார். இவர் எந்திரிச்சு போனாரா, இதை அவர் பார்த்தாரா? பின்னாலே வந்திருக்கார். என்னடா ராத்திரியில் பெரியவர் போகிறாரே, பெரியவர் இல்லையா இவர்? பின்னாலே வந்திருக்கார், அங்கே நிற்கிறார். இப்போ சிவபெருமான் மறைஞ்சிட்டார். இப்போ 2 பேரும் நிற்கிறாங்க. ஞான சம்பந்தர் அப்பர் சுவாமிகளை பார்க்கிறார். நிமிந்து பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? ஞான சம்பந்தருக்கு. அப்பர் சுவாமிக்கு தெரியலை. அது எப்படி சார்? நிற்கிறாராம், இவருக்கு தெரியுதான், அவருக்கு தெரியலையாம். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலை. இன்னும் புரியலை இல்லை? ஒன்று சொல்லவா? திருஞான சம்பந்தர் 3 வயசில் மேலே உட்கார்ந்து பாலுக்கு கடவுள் வந்து பால் கொடுத்தாருல்ல, கொடுத்தது அவங்க அப்பா உள்ள குளிச்சாருல்ல, வெளியில் வந்தாருல்ல, யாரா பால் கொடுத்தது கேட்டாருல்ல. அப்போ பால் கொடுத்த சிவபெருமானும் அம்பாளும் பக்கத்தில் நின்னாங்களா இல்லையா? அப்போ அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. என்னங்க யாரோ 2 பேர் அப்பாவுக்கு தெரிய நின்னாங்க. சார் நின்னாங்கன்னு எப்படி தெரியும்? நீங்கள் பார்த்தீங்களா? தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனையினால் பணிந்து ஏத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் அவனன்றே. அவனன்றேயா இவனன்றேயா? ஆட இவனன்றே. இவன் நர அவன் நர. அவன் மறைஞ்சிட்டான்னு அர்த்தம். இந்த இவன் தான், இந்த இவன் தான் சொல்றமா இல்லையா? இவன்னு சொன்னதுனாலே நின்றுக்காரு. அப்பாவுக்கு தெரியல. கடவுள் காட்டினால் அன்றி காண முடியாது. எல்லாருக்கும் அந்த பார்வை கிடைக்காது. இப்போ ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை பார்த்து உங்கள் அப்பரை பாரும் கையை காமிச்சாரா? இவர் பார்க்கிறாரா? பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன், வாய்மூர் அடிகளை நான் கண்டவாறே. பார்த்துட்டார். காட்டினது யாரு? திருஞான சம்பந்தர். கண்டது யாரு? அப்பர் அடிகள். குருநாதர் யாரு? கடவுளை காட்டுறவர் தானையா குருநாதர்.
அம்மா வந்து இதாண்டா உங்கள் அப்பாம்பா, இந்த பையன் அப்பாம்பா. அப்பா இதாண்டா குருநாதரும்பார், குருநாதாம்பா. குருநாதர் மட்டும்தான் கடவுளை காட்டுவார். தாய், தந்தை, குரு, தெய்வம் கடவுளை காட்டினதுனாலே திருஞான சம்பந்தர் குருநாதர், திருநாவுக்கரசர் சிஷ்யர். அதனால தான் முதல்ல பாடின திருநாவுக்கரசர் பாட்டை தேவாரத்தில் முதல்ல வைக்காம திருஞான சம்பந்தர் பின்னால பாடின பாட்டை முதல்ல வச்சாங்க. புரியுதா? தோருடைய செவியனை முன்னால வைக்கப்படாது. காலத்தால் முற்பட்டது கூற்றாயினவாறு. அப்பர் சுவாமி பாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் இவர் பிறந்தாரு. முதல்ல எந்த பாட்டை வைக்கணும்? அப்பர் சுவாமிகள் தேவாரம் தான் 1ஆம் திருமுறையாக வரணும். ஆனால் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை ஞான சம்பந்தர், 4, 5, 6 அப்பர் சுவாமிகள். ஏன்? குருநாதனுக்கு மரியாதை, சிஷ்ய பிள்ளை அடுத்தாப்பில். வேதாரண்யம் இருக்கிற போது மதுரையிலிருந்து ஆட்கள் வந்தார்கள். ஞான சம்பந்தரை பார்த்தார்கள். மதுரைக்கு வரணும், மங்கையர்க்கரசியார் அழைக்கிறார். திருநாவுக்கரசர் சொன்னார், ஐயோ போகாதீங்க, நீங்க சின்ன பிள்ளை, நீர்த்தரையில் போட்டுருவாங்க. தன்னை போட்டாங்கல்ல, அவர் சொல்றார் கவலைப்படார். அப்படி சொல்லணும். அப்பர் சுவாமி யோசிக்கிறார். என்ன சொன்னார்? நாளும் கோளும் நன்றாயில்லை. ராவுகாலம், யமகண்டம், இன்னைக்கு அஷ்டமி, நவமி, அதுபாடு வந்துக்கிட்டே தான் இருக்கான். உடனே அவர் என்ன பண்ணார்? வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பாடிட்டு கிளம்பிட்டார். இவர் புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி பக்கம் வந்துட்டார். திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் மணச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அதிலிருந்து கொஞ்ச தூரம் போனால் திருப்பைஞீலி. என்னது? திருப்பைஞீலி. இந்த ஞா வந்து தமிழில் ரொம்ப குறைச்சலாத்தான் ஆளப்படும். திருப்பைஞீலி, அது மூக்கு சவுண்டு வரணும். திருப்பைஞீலி அந்த ஊருக்கு வந்தார். பசிக்குது. அப்பர் சுவாமி ஒத்த ஆளு. பசிச்சா யாரை கூப்பிடுவோம்? அம்மாவை கூப்பிடுவோம். இவருக்கு அம்மா யாரு? அப்பா யாரு? எல்லாம் இவர் தான். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி நீ, இம்முத்து நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. அப்பா அம்மாவெல்லாம் யாரு? சிவபெருமான் தானே. பசிக்குது. நினைச்சாரா? சிவபெருமான் ரெடியா ஏத்தாப்பில் வந்து நிற்கிறார். இந்தா பொதிசோறு. பொதிசோறுன்னா தெரியுமா? எங்கள் செட்டிநாட்டு பக்கத்தில் மாசி மகத்துக்கு சாப்பாடு போடுவாங்க. பூசை மாசி மகம், 1,00,000 பேர் சாப்பிடுவாங்க. பகலில் காலையில் 16 மூட்டை, மத்தியானத்துக்கு ராத்திரிக்கு 16 மூட்டை, 3 நாளைக்கு பூஜை. மொத்தம் 1,00,000 பேர் சாப்பாடு. சில பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்களுக்கு சாதம், சாம்பார், ரசம், காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து வச்சு கதம்பச்சோறு கையில் கொடுத்துருவாங்க. கூட்டத்தில் போக முடியலை, உட்கார முடியலை, கையில் கொடுங்க. கோயில் பிரசாதம் கதம்பச்சோறு. இதுக்கு பேர் அந்த காலத்தில் பொதிசோறுன்னு பேர். கட்டுச்சோறு. சிவபெருமான் பொதிசோரை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறார். யாருக்காக? திருநாவுக்கரசருக்கு பசிக்குமே. நிற்பாரா மாட்டாரா? 3 மாச குழந்தைக்கு பசிக்குதுன்னு அம்மா பால் கொடுக்கிறாள்ல, குழந்தை என்ன கேட்டுதா? பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பறிந்து.
சிவபெருமான் பொதிசோரை வச்சுக்கிட்டு ரெடியாக நிற்கிறார். எம்பெருமான் போனார், இந்தாங்க சாப்பிடுங்க, இனிமையாக இருக்கு. சாப்பிட்டாரு, கண்ணை மூடினாரு, சாஞ்சாரு, முழிச்சாரு, ஆளக்கானா. சிவபெருமான் மறைஞ்சிட்டார். திருப்பைஞீலி கோயிலுக்குள்ளே போனார். ஒரு தேவ ரகசியம் சொல்கிறேன், வெளியில் போய் சொல்லிடக்கூடாது. திருப்பைஞீலிக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாம் வரிசைக்கு போய் கும்பிடுறாங்க. ஏன்? மார்க்கண்டேயனுக்காக சிவபெருமான் யமனை உதைச்சார்ல, அவன் விழுந்துட்டான்ல, அவன் பதவி போச்சல்ல, திரும்ப அவனை எழுப்பி அவனுக்கு பதவி கொடுத்த ஸ்தலம் திருப்பைஞீலி. போன பதவி கிடைக்கணும்னா திருப்பைஞீலிக்கு போ. அரசியல்வாதிகள் பூரா அங்கே போய் கும்பிடுறாங்க. பதவி போயிடுச்சு, கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும். யாரை கும்பிடுறாங்க? சிவபெருமானை இல்லை, யமனுக்கு சந்நிதி, யமனை போய் கும்பிடுறாங்க. சிவபெருமானை கும்பிடணும்னா அதுக்கு தலையெழுத்து வேணுமையா? பெரிய புராணத்தை வந்து இருந்து கேட்கணும்னா உங்கள் தலையில் எழுதியிருந்தால் தான் வருவீங்க, இல்லைன்னா எங்கேயோ உட்காந்து என்னத்தையோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி முடிஞ்சுது. திருவானைக்காவலுக்கு போகிறார். பாட்டெல்லாம் சொல்ல ஆசைதான், நேரம் இல்லை. திருவானைக்காவல் கும்பிட்டார். திருவண்ணாமலைக்கு போகிறார். கிரிவலம் வந்தார், மலை ஏறினார். பாட்டு இருக்கு, மலை ஏறினார்னு சேக்கிழார் பாடுகிறார். திருவண்ணாமலை ஏறினார், கும்பிட்டார். காஞ்சிபுரத்துக்கு வந்தார், பெருமானை பார்த்தார். அருமையான பாட்டு. சிவபெருமான் யாருக்கு வேண்டியவன்? யாரெல்லாம் மனசார மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் வேண்டியவன். யாரெல்லாம் மறைக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் பொல்லாதவன். கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை. கரவுன்னா மறைக்கிறது, வன்னெஞ்சன் வெளியே கொடுக்க மாட்டான், எச்சு கையால் காக்க ஓட்ட மாட்டான். கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானை, கரவார்பால் விரவாடும் பெருமானை. நீ மனசில் பட்டு கொடுத்தீன்னா உங்கூட வந்து கட்டி பிடிச்சி கூட இருப்பானா. கரவார்பால் விரவாடும் பெருமானை, விடையேறும் வித்தகனை, அறவாட சடை தாள அங்கையினில் அனலேந்தி இரவு ஆடும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே. இது எந்த ஊரு? காஞ்சிபுரம். கருவுற்ற நாளில் இருந்து உன்னை கும்பிடுறேன்ப்பா. கடவுளை எப்போ கும்பிடணும்? அம்மா வயிற்றில் கர்ப்பத்தில் இருந்தமே. கருவுற்ற நாள் முதலாக உன் பாதமே காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும் நானும் கிடந்து அழிந்து எய்த்து ஒளிந்தேன் திருவொற்றி ஊரா திருவாலவாயா. திருவொற்றியூர் மெட்ராஸ் பக்கம், திருவாலவாய் எங்க மதுரை. திருவொற்றி ஊரா திருவாலவாயா திருவாரூரா ஒரு பற்றிலாமையும் கண்டு இறங்காய் கச்சி ஏகம்பனே. கச்சி ஏகம்பன்னா எந்த ஊர்? காஞ்சிபுரம். ஏகம்பன் கச்சி ஏகம்பனே. திருக்கழுக்குன்றத்துக்கு வந்தார், கும்பிட்டார். மெட்ராஸுக்கு வந்தார், திருவான்மையூர் கும்பிட்டார், திருவொற்றியூர் கும்பிட்டார், மயிலாப்பூர் கும்பிட்டார். எல்லா இடத்திலையும் பாடினார். மயிலாப்பூரில் பாடின பதிகம் தொலைந்து போய்விட்டது, கிடைக்கல. கபாலீஸ்வரர் திருநாவுக்கரசர் பாடின பதிகத்தை தொலைச்சு விட்டார். வேற என்ன சொல்றது? அருமையான பாட்டு இருந்திருக்கும், தொலைஞ்சு போச்சு, கரையானில் போயிடுச்சு. திருவொற்றியூருக்கு பாட்டு கிடைச்சிருக்கு, திருவான்மியூருக்கு பாட்டு கிடைச்சிருக்கு, திருக்கழுக்குன்றத்துக்கு கிடைச்சிருக்கு, மயிலாப்பூருக்கு கிடையாது. திரு ஆலங்காடு அம்பாள் காரைக்கால் அம்மையார் பின்னால் வரப்போகுது, அங்கே போய் கும்பிட்டார். திருக்காலத்திக்கு வந்துட்டார். திருக்காலத்திக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கு. கண்ணப்பர் எல்லாருக்கும் முன்னாலே கண்ணப்பர். பேராசிரிய பெருமக்கள் எழுதுவார்கள், திருவாசகத்துக்கு
கால் கை முளைச்சு ஒரு மனுஷனா மாறி நடந்து வந்தால் கண்ணப்பர் மாதிரி இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு ஞானத்தின் திருவுருன்னு பேரு, கண்ணப்பருக்கு அன்பின் திருவுருன்னு பேர். கண்ணப்பரை பார்த்தாரா அழகா பாட்டு கொற்றார். தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான். திருக்காலத்தில் அம்பாளுக்கு என்ன பேரு சார்? இதெல்லாம் கேட்கப்படாது சார். ஞான பிரசூனாம்பிகை அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. எனக்கு சொல்ல வரல, நான் என்ன பண்ணுவேன்? ஞானப்பிரசுன்னே ஒன்றும் வரமாட்டேங்குது. அந்த ஐயரை கேட்டேன், அவ பேர் ஞானப்பிரசூனாம்பிகை. சரி, நமக்கு நுழையலை. அப்பர் சுவாமி தேவாரத்தை எடுத்தேன், பேரு போட்டிருக்கார் ஞான பூங்கோதை. என்னம்மா ஆரம்பத்தில் பேரு ஞான பூங்கோதை, தேவார காலத்தில் பேரு ஞான பூங்கோதை. பின்னால் வந்த புண்ணியவான்கள் அது புரியப்படாதுன்னு ஞான பிரசூனாம்பிகை ஆக்கி விட்டார்கள். பாட்டை பூரா சொல்லவா? தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம்பத்தான்கான் தேனார்ந்துக்க ஞான பூங்கோதையாள் பாகத்தான்கான் நம்பன்கான் நால் வேதத்து ஒளியானான்கான் வானப்பேரூரும் அறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டாறு சோலை காணப்பேர் ஊரான்கான். காணப்பேர்னா எந்த ஊர்? காளையார் கோயில். காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டன்கான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. கல்யாணமாச்சு, புது பொண்ணு புது கணவன். அவன் திடீர்னு மலேசியா போயிட்டான். கல்யாணம் ஆன ஒரு வாரத்தில் இந்த பொண்ணு காத்து கிடக்கு. 6 மாதம் கழித்து திரும்ப வர்றான். இந்த பொண்ணு பார்க்குது, அவனையே பார்க்குது. நீங்கள் இத்தனை நாளாக என் கண்ணுக்குள்ளே இருந்தீங்க. இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்களோ? இப்போ தான் கையில் இருந்தீங்கன்றுவாங்க. கண்ணுக்குள்ளே இருந்தீங்க. திருவள்ளுவர் அற்புதமாக சொல்லுவார். கண்ணுக்குள்ளே இருக்கிற பாவையை பார்ப்பார். பாவை நீ போ, நான் காதலிக்கக்கூடிய பொண்ணு, அவளை கொண்டாந்து இங்கே வைக்க போகிறேன். அதனால கண்ணுள் மணியே நீ போவாய். திருநுதற்கு இல்லை இடம், அவளுக்கு இடம் கொடுக்கணும். என் கண்ணில் உள்ள காமத்து பாலுங்க, என் கண்ணில் உள்ள பாவையே நீ போவாய். அது மாதிரி எங்கே இருக்காரா? காலத்தியானவன் என் கண்ணுளானே. ஆமாம், இந்த காலத்திக்கு என்ன பேரு? தென்கையிலாயம். தென்கையிலாயமா? அப்போ வடகையிலாயம் ஒன்று இருக்கா? ஆமாம் இருக்கு. எங்கே இருக்கு? இமயமலையில் இருக்கு. கிளம்புறேன். 65 வயசுக்கு மேலே நம்மளாக இருந்தால் 65 வயசு ஆயிடுச்சு. வீடு போங்குது, காடு வாங்குது. நம்ம தான் கெட்டு போகிறோம். எனக்கு வேண்டிய ஒருத்தர் 105 வயசில் அமெரிக்கா போயிட்டு திரும்பிட்டார். 105 வயசு. வீட்டுக்கு வந்து விசா கொடுத்தாங்க. 105 வயசு. ராஜ மரியாதை அதுக்கு ஃப்ளைட்டில். நம்ம மனசு தான் காரணம். கிளம்பிட்டார், நடந்து போகிறாருங்க. என்ன ஃப்ளைட்லையா போகிறாரு? நான் 3 தடவை கைலாஷ் யாத்திரை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சொன்னால் நேரம் போயிடும், மன்னிச்சுக்கிடுங்க. காரில் போனோம், ஹெலிகாப்டரில் போனோம். முதல் முறை மலையை சுற்றி வந்தோம். 54 கிலோமீட்டர் நடந்தோம். மூச்சு வாங்கும். மேலே இருந்து இடியாப்பம் மாதிரி பனி கொட்டும். என் கூட ஷெர்பா வருவான். ஷெர்பான்னா நேபாளி, துணைக்கு வருவான். ஷெர்பா பெண்கள் நல்ல கனமான ஆட்கள். நம்ம நடக்க முடியலன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. பெண்கள் அவ்வளவு உரமான பெண்கள். வயிற்று சோத்துக்காக அங்கே வந்து அந்த பாடுபடுறாங்க. அந்த அம்மா என் கூட வருது. நிற்காதே, நட. ஏம்மா? நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்கார தோணும். உட்கார்ந்தா என்ன ஆகும்? உட்கார்ந்தா படுக்க தோணும். படுத்தா என்ன ஆகும்? படுத்தா உலகம் அழிகிற வரைக்கும் உன் உடம்பு இங்கே அப்படியே இருக்கும். புரியுதா?
பனி விரைச்சு போங்க. நான் நிற்பனா? நட, கால் வலிக்குது. சாகுறியா நடக்கிறியா? ஐயோ ஐயோ, நடக்கிறேன். என்னங்க 54 கிலோமீட்டர். முத நாள் 18, அடுத்த நாள் 28, அடுத்த நாள் 8, ரெண்டாவது நாள் டோல்மோ பாஸ் ஏறுறோம். மூச்சு வாங்குது, கஷ்டமாக இருக்குது. ஷெர்பா கீழே இறங்குறான், என்ன பார்க்குறான். எனக்கு அப்போவே வயசு 68க்கு மேலே. ஒரு பார்வை பார்க்குறான். முடிஞ்சா ஏறு, இல்லாட்டி திரும்பிப்போ. திரும்பி எங்கடா போகிறது? என்ன பக்கத்துலையா வந்திருக்கான்? 3/4 பங்கு ஏறிட்டான். போனால் போயிட்டு போகுது. போ. மேலே போனால் எங்களோட வந்த ஒரு அகமதாபாத்காரர் இறந்து கிடக்கிறார். 30 பேரில் அவர் ஒருத்தர். இந்த கை இப்படி இருக்கு. சூடத்தை ஏற்றி இருக்கார். ஆக்சிஜன் குறைச்சல், சூடம் ஏற்றக்கூடாது. புரியாத்தனமாக ஏற்றி அவ்வளோதான் ஹேண்ட் இருக்காரு. முடிஞ்சு போச்சு. அவரை பார்த்து கும்பிட்டு விட்டு மேலே ஏறி டோல்மோ பாஸ் உச்சிக்கு போனால் நம்ம யார் என்ன எல்லாம் மறந்து போச்சு. ஆமாங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் மறந்து போச்சு. இந்த நம்மளை பற்றின விவகாரங்கள் பூரா மறந்தாத்தான் நிம்மதி. இந்த சனி எங்கே நினப்பில் இருக்கிற வரைக்கும் கஷ்டந்தான். மனசு சாகணும். சினமடங்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. தாயுமான சுவாமி மனசு அடங்கி போச்சு. சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. ஆஹா, ஷெர்பா இழுக்கிற அந்த பாரு, நின்னா பனிமழை பெய்யும், உன் கதை முடிஞ்சிடும். மத்தியானம் 2 மணி இழுத்துட்டான். சரி போ. கையில் ஒரு குச்சி ஊனிக்கிட்டே போனேன். 4 இடத்துல விழுந்தேன். இங்கன அடி, பரவாயில்ல, நட. இன்னும் 15 கிலோமீட்டர் முடியலை, கால் வலிக்குது. 2 பேர் வந்தான், கையை பிடிச்சிக்கிட்டான். இந்த பக்கம் ஒருத்தன், அந்த பக்கம் ஒருத்தன், இழுத்துக்கிட்டே போகிறான். காலை மட்டும் தூக்கி வையினேன். தேர் இழுத்தாப்பில் நான் காலை மட்டும் தூக்கி வைக்கிறேன். ராத்திரி 7 மணி 8 மணி, நாய் குலைக்குது. 10-15 பேர் நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். லைட்டு, காட்டுப்பாதை, மலைப்பாதை, ஒன்றும் புரியலை. என்னமோ தள்ளாடுது. அப்படியே போனேன். ஜுதில் புக் அந்த இடத்துக்கு போயிட்டான். 2ஆம் நாள் ராத்திரி அங்கே போய் என்னை படுக்க வச்சிருக்கான். காலில் எழுந்த ஷூவெல்லாம் கலட்டி இருக்கான். காலில் உரசி தேய்ச்சி விடுறான். முழிச்சு பார்க்குறேன், நம்ம இன்னும் சாகலை. கடவுள் தான் கூட்டிகிட்டு போனார். 54 கிலோமீட்டர் நடந்து வந்து மானசரோவரில் பார்த்தா 2 அன்னப்பறவை ஒன்று உரசிக்கிட்டு வருது. புரியுதா? அதான் கைலாச காட்சி. அப்பர் சுவாமி அங்கே போயிட்டார். காலத்தியில் கும்பிட்டு காசியில் வாரணாசி பாடியிருக்கார். பாட்டு கிடைக்கல. காசியில் கும்பிட்டு நேர நடந்து உடம்பெல்லாம் அரைஞ்சு முடியலை. தவழ்ந்து நெஞ்சினால தவழ்ந்து உடம்பெல்லாம் புண்ணா போச்சு. மானசரோவர் 135 கிலோமீட்டர் சுற்றளவு. நாங்கள் அதை பூரா ஜீப்பில் சுற்றினோம். உள்ள தண்ணி தெளிவாக இருக்கும், உள்ள கல் கிடக்கும். கல் எடுத்தால் ஒன்று சிவலிங்கம் மாதிரி இருக்கும், ஒன்று நந்தி மாதிரி இருக்கும், ஒன்று ஆறுமுகமாக இருக்கும். மூர்த்தம்னு அதுக்கு பேர். தீர்த்தமும் உண்டு, மூர்த்தமும் உண்டு. குளிச்சா 1000 தேள் கொட்டுனாப்பில் இருக்கும். -15 டிகிரி போதும். அங்கே எல்லாம் போகிறோம். அந்த இடம் வரைக்கும் போயிட்டார். நீ போக முடியலை, கிடக்கிறார். சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் ஒரு அந்தண கோலத்தில். நீ யாரப்பா இங்கே வந்திருக்கிற? நான் கைலாசத்தில் சிவபெருமான் இருக்கிறத பார்க்கல. நீயாவது கைலாசமாவது போகிறதாவது. முட்டாளே, திரும்பி போ. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏதோ முடி தூரம் வந்தாச்சு, பரவாயில்ல, திரும்பி இருப்போம், விட்டாச்சரின்னு. இவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆளும் நாயகன் கையிலையின் இருக்கை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என மறுத்தார். இந்த உடம்பு போகத்தானையா போகுது, போயிட்டு போகுது.
இங்கே போயிட்டு போகுது போ. நாங்கள் கைலாஷ் யாத்திரை போன பொழுது ராத்திரி 8:30 மணிக்கு மானசரோவரில் போய் நிற்கிறோம். பெரிய ஏரி. என் கூட வந்தவங்க மெட்ராஸில் மதுரையிலேருந்து 3 பேர். அதில் ஒரு பேங்க் மேனேஜரை ஆளை காணாம். ஐயோ நம்ம கூட தானே இருந்தாருன்னா ஆளை காணாம். அங்கே போய் யார்கிட்ட தேட முடியும்? பார்த்தா தண்ணிக்குள்ளே நிற்கிறாரு. என்னன்னு கேட்டால் அந்த நிற்கிறாருல அவர் தான். சட்டையை கலட்டி, கோட்டை கலட்டி, பனியனை கலட்டி, துண்டை கட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டாரு. ஐஸ் கட்டியாக இருக்குது தண்ணி. எல்லாரும் என்ன பார்க்குறான், நீ தானையா எல்லா இடத்துலையும் சொற்பொழிவு பண்ணுற பொழுது மானசரோவரில் குளிக்கணும்னு சொன்னேன். இந்த பார்த்தியா அந்த ஆள் இறங்கிட்டாரு, நீ இன்னும் மேலே நிற்கிற. மான பிரச்சனையா இல்லையா? நான் பார்த்தேன். இறங்கிடுவோம். மேக்சிமம் என்ன ஆகும்? போயிட்டு போகுது போ. இறங்கினா 1000 தேள் கொட்டுது. உள்ள முங்கினா இழுக்கு திருச்சி. சரித்தான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? 24 வருஷம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. 2வது முங்கு போட்டேன், இழுக்குது. 3வது முங்கு போட்டு எந்திரிச்சேன், சரியா போச்சு. இந்த உடம்பு அருமையான மெஷின். கடவுள் கொடுத்த திருமேனி அருமையான மெஷின். 3 தடவை பழகின உடனே அக்கஷ்டம்டு அப்படி பழகிருச்சு. ஆகா, 5 நிமிஷம் குளிச்சுட்டு மேலே ஏறினேன். மேலே ஏறினா 1000 ஊசி குத்துது, குளிர், பேண்ட்டை மாட்ட முடியலை, ஜட்டி போட முடியலை. இப்படி இழுத்து அப்படி இழுத்து கை அது இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் ஆடுது. என்னமோ சூப்பு மாதிரி கொடுத்தான். நான் காப்பி டீ சாப்பிட மாட்டேன் தெரிஞ்சு சூப்பு கொடுத்தான். சூப்பை ஊத்துனல்ல, அப்போ தான் உசுறு வந்தது. மானசரோவர் அந்த இடத்துல கிடக்கிறார் அப்பர் சுவாமி. என்ன சொன்னார்? அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே, விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தொழ நயந்தருள் புரி எனப் பணிந்தார். உன்னுடைய தோற்றத்தை நாம் பார்க்கணும். கடவுள் என்ன சொன்னார்? கவலைப்படாதே, அதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. இந்த பொய்கையில் மூழ்குவாயாக. உன்னை எழுப்பி கைலாச காட்சியை காட்டுவோம். அப்படியே வந்தாரா, பொய்கையில் விழுந்தாரா, அவ்வளவுதான். முடிச்சு பார்க்கிறார். தமிழ்நாட்டில் திருவையாற்றில் வந்து எந்திரிக்கிறார். புரியுதா புரியலையா? கடவுளை பார்க்கறதுக்கு கைலாசத்துக்கு ஏண்டா போகிறேன், நான் தமிழ்நாட்டில் தாண்டா உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு திருவையாற்றில் எழுப்பி காமிக்கிறான் ஐயா. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதுஞ்சுவடு படாமல். சத்தமே இல்லாமல் வந்துட்டாரா. ஐயார் அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். திரும்பி பார்க்குறாரு, ஆண் யானையும் பெண் யானையும் வருது. இந்த பக்கம் பார்த்தா மாடும் பசுவும் காளையும் வருது. அந்த பக்கம் பார்த்தா ஆண்மையிலும் பெண்மையிலும் வருது. எங்கே எல்லாம் மனமொத்த தம்பதியர் சேர்ந்து வருகிறார்களோ அது தாண்டா கைலாசம். போ, இதை பார்க்கறதுக்கு கைலாசத்துக்கு போக வேண்டாம். நம்ம திருநெல்வேலியிலே போய் காந்திமதி நெல்லையப்பரை பார்த்து வெளியில் வர்ற பொழுது ஒரு 80 வயசும் 78 வயசும் அம்மாவும் ஐயாவும் அப்படி வயசானவங்க ஒருத்தர் அப்படி இடிச்சுக்கிட்டு வர்றாங்களே, அது தாண்டா கைலாசம். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாலோடும் பாடி களவு படாததொரு காலம். காலம் களவு போடுமா? படும். இந்த இதுக்கு முன்னால் உட்கார்ந்தா காலம் களவு போயிடும். களவு போகுதில்லை. மற்றது களவு போனால் கண்டுபிடிக்கலாம், காலம் களவு போனால் முடியாது, போயிடும். வளர்மதி கண்ணியினானை வார்குழலாலோடும் பாடி களவு படாததொரு காலம் காண்பான் கடை கணிக்கின்றேன்
அளவுபடாததோர் அன்போடு ஐயாரடைகின்ற போது இளமணனாகு தழுவி ஏறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஏடுமதி கண்ணியானை ஏந்திளையாளொடும் பாடி காடொடு நாடு மலையும் கைதொழுதாட வருவேன் ஆடல் அமர்ந்துரைகின்ற ஐயாரடைகின்ற போது பேடை மயிலொடுங்கூடி ஆண்மயிலும் பெண்மயிலும் பேடை மயிலொடுங்கூடி பிணைந்து வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். அழுதார், கண்ணீர் விட்டார், உள்ள போனார். பெருமான் திருவடி 50 பாட்டு பாடினார். திருவையாத்துக்கு கைலாசம்னு பேரு. அங்கே இருந்து வேகமாம் திருப்பூந்துருத்திக்கு போனார். திருப்பூந்துருத்தியில் இருக்கிற பொழுது ஒரு செய்தி கிடைச்சது. சம்பந்தர் பல்லக்கில் வருகிறார். எங்க? திருப்பூந்துருத்திக்கு. இவர் இறங்கி போயிட்டார். தூரத்தில் பல்லக்கு வருது. இவர் அங்க போய் பல்லக்கு பின்பக்கத்தில் போய் தூக்கிட்டு வரார். பல்லக்கு, அந்த காலத்து பல்லக்கு பார்த்துருக்கீங்களா? பின்பக்கத்தில் போய் தூக்குறார். அவருக்கு தெரியாது. பின்னாலையில் முன்னால் தூக்கி இருந்தால் சம்பந்த சாமிக்கு தெரிஞ்சிடும். பின்னால் போய் தூக்கிக்கிட்டே வரார். திருப்பூந்துருத்திக்கு வந்தாச்சு. சம்பந்தர் பல்லக்குள்ளே இருக்கார். அப்பர் சுவாமி இருக்காரா பாருங்க. உள்ளே போய் தேடுனா இல்லை. இவர் தான் இங்கே பின்னாடையில் இருக்காரு. அப்பர் எங்குற்றார். இவர் ஓடி வந்து தங்கள் பல்லக்கை தாங்கும் பேறு பெற்று அடியேன் இங்குற்றேன். இந்த கைதட்டு யாருக்கு? சம்பந்தருக்கா அப்பருக்கா? பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. தோல்ல தூக்கி இருக்கார். ஏன்? முன்னால தூக்கினா தெரிஞ்சிருமா? சொல்லிடுவாராம். பின்னால போய் தூக்கி தொண்டு செய்யணும். அது அடுத்தவங்களுக்கு தெரியாமலேயே செய்ய வேண்டும். அதுதான் அப்பரடிகள். நேராச்சு மதுரைக்கு போயிட்டார். அவருக்கு வழிபடு கடவுள் மதுரை சொக்கநாதர். மதுரை சொக்கநாதர். அது எப்படி சார் தெரியுது? அவனையே கும்பிட பெற்றேனுங்கிறார் ஏகாரம். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை அறிந்து முடிவானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுடர்த்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தவமாய் தலையாய தேவாதி தேவர்க்கென்றும் சேயானை தென்கூடல் திருவாலவாய் சிவன் அடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அவன் திருவடியையே நினைத்தேன். வழிபடு கடவுள் மதுரை சொக்கநாதர். அங்கிருந்து புறப்பட்டார். திருப்பூவனத்துக்கு பொழில் திகழும் பூவனத்தம் புனிதனார்க்கே. ராமேஸ்வரத்துக்கு போனார். பல ஊர்களுக்கு போனார். வயசு 80 தாண்டிருச்சு. திருஞான சம்பந்தர் அதுக்குள்ளே ஆண்டவனோடு சேர்ந்து விட்டார். இவரால் போக முடியலே, வயசு. திருப்புகலூருக்கு வந்தார். ஒரு மடம், முருகநாயனார் மடம். மடத்திலே இருக்கிறார். 81 வயசு. 575 பிறந்தார். இன்னைக்கு 656. எத்தனை வருஷம்? 81 வருஷம். 656 ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நல வருஷம் சித்திர மாதம் 12ஆம் தேதி சதய நட்சத்திரம் வெளியில் வர்றார். அழகான பெண்கள் வருகிறார்கள். வயசு 81. மனசு போகுமா போகாதா? நம்மூருக்காரனுக்கு போகுது. போஸ்டருக்கு முன்னால் 1 மணி நேரம் நிற்கிறேன். வயசு 80. வெளியில் வந்து கண்ட வாகில் போஸ்டர் போடுறாங்க. நீ 1 மணி நேரம் நின்னிய பார்க்கலை. வந்துட்டார். கீழே வழக்கம் போல உளவார பணி. 81 வயசு. கல், முள், வைரம், மாணிக்க கல் எடுத்து பையில் போட்டுக்கோமா. கணவனும் மனைவியின் சன்னியாசிகள்.
கணவன் முன்னால் போனான், மனைவி பின்னால் போகிறான். கணவன் முன்னால் போனானா அங்கனே ஒரு வைர மூக்குத்தி கிடந்தது. ஐயோ இதை அவள் பார்த்திடப்படாதே, பார்த்தா ஆசைப்பட்டுருவாளே. உட்கார்ந்து குழியை தோண்டி அதை புதைச்சான். அவள் பார்த்துவிட்டான். என்ன பண்ணுறீங்க? பொய் சொல்ல தெரியாத அந்த காலத்து சாமியார் என்ன சொன்னார்? வைர மூக்குத்தி கிடந்தது, நீ பார்க்க வேண்டான்னு புதைச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் கல்லுக்கும் வைரத்துக்கும் வித்தியாசம் தெரியுதான்னா இவர் என்ன சொன்னார்? நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். புரியுதா புரியலையா? நல்ல கையை தட்டுறீங்க, சந்தோஷம். அப்பர் சுவாமிக்கு தெரியல கல்லு முள்ளு மாணிக்கம் வைரம் எல்லாம் ஒண்ணுதான், பக்குவமாயிடுச்சு. சிவபெருமானே போதையா, வயசு 81 எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால். அருமையான பாட்டு. ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். சாகுற போது இன்னைக்கு கண்ணு மூடும், நாளைக்கு மூக்கு போகும், நாளானைக்கு காது, ஒரு நேரத்தில் போயிடும். வாங்கி அதுக்குள்ளே பொட்டுன்னு போயிடும். உன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. ஜோதி உண்டாயிற்று. அப்பர் சுவாமிகள் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் திருப்புகலூர் வர்த்தமானீஸ்வரம் ஆலயத்திலே இறைவனோடு 2 கலந்து விட்டார். தேவாரத்தை படிக்கிற பொழுது கண்ணீர் கொட்டும். சிவபெருமான்கிட்ட கேட்டாங்களாம், இது செவிவழி செய்தி, இதெல்லாம் நடக்கலை, சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு. உங்களுக்கு 3 பேருக்குள்ள யாரை பற்றி என்ன அபிப்பிராயம்? சிவபெருமான் சொன்னாராம், ஞான சம்பந்தன் தன்னையே பாடுவான். எல்லா பாட்டிலையும் கடைசியில் அவர் பேர் வந்துடும். சுந்தரன் பொன்னையே பாடுவான். என் அப்பன் நாவுக்கரசன் என்னையே பாடுவான். இதை விட பெருமை கிடைக்குமா? மன்னிச்சுக்கிடுங்க, இன்னைக்கு 2 அடியார்கள் மிச்சம் விட்டுட்டேன். நமக்கு இந்த அரியர் விட்டே பாஸ் பண்ணி பழக்கமாக போச்சு. என்ன பண்ணுறது? ஆனால் உங்களை பார்த்தா பேச்சை சுருக்க முடியலை. நான் சுருக்கிடுவேன், 2 வரியில் முடிக்கலாம், முடியலை. நல்ல சபையில் பேசுவது என்பது கடவுளுக்கு சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணுறது. கண்டடத்தில் போய் பேசுறது சந்தனத்தை சாக்கடையில் கொட்டுவது. வைத்தமாநிதி ஐயா அவருடைய திருமைந்தர் ராஜு அவர்கள் அவங்க புண்ணியத்தினால சந்தனத்தை இறைவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அரியர் விட்டா போயிட்டு போகுது, நாளைக்கு பார்த்துக்குவோம், அவ்வளவுதானே. இருந்து கேட்ட பெருமக்களுக்கு நன்றி. நாளைக்கு 2 அடியார்கள் சேரப்போகிறார்கள். நாளைக்கு நிச்சயமாக அரியரை பாஸ் பண்ணிடுவோம் என்பதை சொல்லி இருந்து கேட்ட பெருமக்கள், என்னை விட படித்த பெருமக்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்லி, நான் தமிழ் படிக்காதவன், நான் படித்தது பூரா அக்கௌண்டன்சி, இன்கம் டேக்ஸ், காஸ்டிங், ஆடிட்டிங், 43 வருஷம் பொழப்பு நடத்திவிட்டு கடைசியாக போதுமடா, வயிற்றுக்கு சம்பாதிச்சது போதும், இனிமே மனசுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு இந்த வழியில் வந்தேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதான் நான் சார்ஜ் பண்ணிக்கிறது. இந்த பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளையும் வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.